ஹாய், வெல்கம் டு விஷாகம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரிங் நோட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு நான் ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். நான் இப்போ டபுள் பெல் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் பெல் த்ரெட்டில் ஒரு 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை நான் டபுளாக போட்டு இங்கே எண்டில் நாட் போட்டு வச்சுருக்கேன். நீடில் பெல் பிராண்டில் ட்ரோனர், சரிங்களா, சைஸ் 6 எடுத்திருக்கேன். இதோட ஐ கொஞ்சம் நமக்கு நல்லாவே பெருசாக இருக்கும். அதனால் நமக்கு ஈஸியாக இந்த த்ரெட்ஸ் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த ஐ கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அதனால தான் நான் இந்த நீடில் எடுக்கிறேன். எல்லாருமே மோஸ்ட்லி இந்த சைஸ் 6 தான் போடுவாங்க. இப்போ நம்ம எப்படி ரிங் நாட் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஊசியை குத்தி நம்ம மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணி லைட்டாக மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி ஊசியில் ஒரு சுற்றிட்டு இப்படி பக்கத்துலேயே குத்தணும். இப்படி பக்கத்துலேயே குத்துறோம். நமக்கு ரிங் எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்தளவுக்கு லூஸ் விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல பிடிச்சிட்டு ஊசியை கீழே தள்ளி இழுக்கணும். இது ரிங் நாட். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம கை வச்சு இந்த இடத்த பிடிச்சிக்கணும். அப்போ தான் இந்த ரிங் நல்லா டைட்டாக அப்படி இருக்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு ரிங் எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் தான் நம்ம குத்தணும். இப்போ நான் இந்த ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே வெளியே எடுத்திருக்கேன்னா இப்போ லைட்டாக இந்த த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி குத்துறேன். இந்த பக்கம் குத்துறேன் இல்லையா, இப்போ நம்மளோட ரிங் இந்த பக்கம் வரும். பாருங்கள், இன்னொரு வாட்டி பண்ணுறேன். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி ஊசியில் ஒரு சுற்றிட்டு இங்கே பக்கத்துலேயே குத்துறேன். அது பக்கத்துலேயே நமக்கு ரிங் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு அதை விட்டுட்டு மறுபடி இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை கீழே இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிங் வந்துடும். ரிங் நாட் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் சொன்னலையா, எந்த சைடு குத்துறோமோ அந்த சைடு தான் நமக்கு ரிங் வரும். மறுபடி போடுறேன் பாருங்கள். இப்படி எடுத்துட்டேன். லைட்டாக இங்கே இந்த நூலை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணால் தான் இப்படி நம்ம சுற்றும் போது இந்த இடத்துல பிசுறு வராது. இப்போ நம்ம நார்மலாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே எடுத்தோம் அப்படின்னா இப்படி நம்ம குத்தும் போது இங்கே பாருங்கள் எவ்வளோ பிசுறாக இப்படி தூக்கிட்டு வருது. நம்ம இதுக்காக தான் இந்த இடத்துல லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் இப்படி லைட்டாக இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி திருப்பும்போது இந்த இடத்துல எந்த பிசுறுமே வராது. ஸோ நம்ம இந்த பக்கத்தில் குத்திட்டு நமக்கு எவ்வளோ பெரிய ரிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். லூஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் ஊசியை நல்லா கீழே இழுத்துட்டு த்ரெட்டு ஃபுல்லாக கீழே போகிற அளவுக்கு. அவ்வளோதான் ரிங் நாட். அதே மாதிரி நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு தான் நம்ம ரெண்டாவது குத்தத்தை குத்தணும். அப்போ தான் அந்த ரிங் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். நமக்கு எங்கே ரிங் ஃபார்ம் ஆகணுமோ அந்த பக்கமாக குத்தணும். எனக்கு இப்போ நான் இந்த சைடு தான் ரிங் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதனால் இப்படி குத்திட்டு இப்படி சுற்றிட்டு இது பக்கத்தில் இங்கேயே குத்தி ரிங். மறுபடி பண்ணுறேன் பாருங்கள். எடுக்கிறேன். இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சுற்றுறேன். சுற்றி இது பக்கத்துலேயே குத்துறேன். குத்திட்டு இப்போ ரிங் வந்துடுச்சா, நமக்கு எவ்வளோ தூரம் லூஸ் வேணுமோ டைட் வேணுமோ இதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த லூஸ் டைட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நல்லா இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் லூஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல குத்தி எடுத்துருங்க. அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா நாட் வந்துடும், ரிங் நாட். பாருங்கள், இது ட்விஸ்ட் பண்ணிவிட்டேன்.
இப்படி ஒரு வாட்டி சுற்றிட்டு ட்விஸ்ட் பண்ணியாச்சு. இப்படி ஒரு வாட்டி சுற்றி இங்கே பக்கத்துலேயே குத்துறேன். நமக்கு ரிங் வந்து எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இங்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போது வந்து இதை கீழே இழுங்க. கீழே இழுத்தோன்னா நாட் ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரோஸ் மாதிரிலாம் போடுறோம் இல்லையா ஃப்ளவர், அது இது மாதிரி தான் ஒன்று மேலே ஒன்று அப்படியே விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அது வந்து அழகாக ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சுற்றி இங்கே குத்துறோம். இது வந்து நல்லா உங்களுக்கு எவ்வளோ தூரம் லூஸ் டைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, பெருசு ரிங் எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிங்கு வந்து பெருசாகும் சின்னதாகும். அவ்வளோதான். இப்போ இதை இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ வச்சுட்டு கீழே இப்போ ஊசியை நல்லா எடுத்துருங்க. அந்த இடத்துல ஆனால் கையை அப்படியே பிடிச்சிக்கோங்க டைட்டாக. அவ்வளோதான். ஊசி நல்லா எடுக்கிறோம். நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி ஒரே ஒரு வாட்டி சுற்றி ஊசியில், இல்லை உங்களுக்கு 2 வாட்டி வேணாலும் சுற்றலாம். 2 வாட்டி சுற்றுனீங்கன்னா ரிங் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக வரும். அவ்வளோதான். பெருசான்றதை விட அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக காட்டும். இந்த இது வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு பெருசாக வரும். நம்ம கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டதுனால ரொம்ப அப்படி டைட்டாக நிற்குது. இந்த ரிங்கோட ஃபார்மேஷன் வருது இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து ஜாஸ்தியாக வரும். அவ்வளோதான். சுற்றியாச்சு. வாட்டி குத்தி டைட் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஊசியை நல்லா பிடிச்சிட்டு கீழே இழுங்க. நூலை நல்லா பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நூலை பிடிச்சிக்கோங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, ரிங் வந்து எவ்வளோ பெருசு வேணும் அவ்வளோதான். அதை மட்டும் இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் டைட் அப்படின்றத இந்த இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து எவ்வளோ லூஸ் ஆகுது எவ்வளோ டைட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை வச்சுட்டு உங்களுக்கு பெரிய ரிங் வேணும் அப்படின்னா இதோட பெருசாக கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தள்ளிவிட்டு ஓகே இந்த ரிங் சைஸ் அப்படின்னா இப்படி பிடிச்சிட்டு கீழே எடுத்துருங்க. அவ்வளோதான். லைட்டாக நூலை சுற்றிட்டு மறுபடியும் ஊசியில் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணி கீழே பக்கத்துலேயே குத்திட்டு நமக்கு எந்த அளவுக்கு ரிங்கோட சைஸ் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இங்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே எடுத்துருங்க. அவ்வளோதான். போட்டு இப்படி பிடிச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். நான் இந்த சைடில் குத்துறேன் அப்படின்னா அந்த சைடில் தான் வரும் நாட்டு. இங்கே பிடிச்சிட்டு இங்கே குத்துறேன்னா டைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பிடிச்சிட்டோம்னா நாட் வந்து இந்த பக்கம், அந்த ரிங் வந்து இந்த பக்கம் தான் வரும். நம்ம எந்த சைடு வேணுமோ அந்த சைடு குத்திக்கணும். அவ்வளோதான். இப்போ இதே இந்த பக்கம் வேணும் அப்படின்னா இங்கே நான் குத்துறேன். இது நல்லா த்ரெட்டை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீடில் ஒரு வாட்டி சுற்றிட்டு இந்த பக்கமாக குத்துறேன். அவ்வளோதான். இப்போ இதை இங்கே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டோம்னா ரிங் வந்துடும். நமக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் குத்தணும். அவ்வளோதான். இப்போது இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஊசியில் ஒரு வாட்டி சுற்றி இங்கே குத்துறோம்.
ரிங்கோட ஃபார்மேஷன்றது மாதிரி லூஸ் டைட் வச்சுட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. வச்சுட்டு நல்லா டைட்டாக எடுத்திங்கன்னா ரிங் ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான் ரிங் நாட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட விஷாகம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் ஆன்லைன் ஆஃப்லைனில் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் வில்லிங், உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.